அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. இந்த வார ராசி பலன் தனுசு ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்கிறது பார்ப்போம். 11/1/2026 முதல் 17/1/2026 வரை இந்த வார ராசி பலன் தனுசு ராசிக்கு என்னென்ன பலன் கொடுப்பது பார்ப்போம். அனைவருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைத்து வீட்டிலும் மகிழ்ச்சியாகவும் உங்க குல தெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் சூரிய பகவானுடைய பரிபூர்ண கிருபாகாடாக்கம் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல ஈஸ்வரனை வாழ திருவசந்தரி பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல உங்க ஜென்ம ராசியில 3 கிரகம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அமர்ந்து ஏதேனும் ஒரு வகையில மன அழுத்தம் கொடுத்து வந்த கிரகம் 14ஆம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு 12க்கும் 5ஆம் அதிபதி 2இல் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். அதே போல் சுக்கிர பகவான் 15ஆம் தேதி 6க்கும் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்கிறார். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி பொங்கல் அன்று மகரத்தை செல்கிறார். ஆகவே இந்த வாரம் சற்று முற்பகுதியிலே சற்று கிரக பலம் குறைவாக இருந்தாலும் நடுநிலையாக பார்க்கும்போது உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். 15ஆம் தேதி மேல் உங்களுக்கு அனைத்து வகையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த காலத்துல பண்டிகை காலம், நம்ம என்ன செயல் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா பண்டிகை கொண்டாடத்தா முயற்சியில் ஈடுபடுவதான்னு இரண்டுமே சேர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துவிடும். ஏனென்றால் செவ்வாய் பகவான்களுக்கு 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று செயல்படுகிற தன்மை. அது இல்லாம 9ஆம் அதிபதி உங்களுக்கு உறுதுணையாக 2ஆம் இடத்துல வரும்போது தொழில்துறையில மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை உருவாகும். குடும்ப பிரச்சனை நிவர்த்திக்குண்டான மார்க்கம் கிடைக்கும். வீடு வாகனம் மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை, இடங்கள் வாங்கக்கூடிய தன்மை, பிளாட்டுகள் வாங்கக்கூடிய தன்மை, அதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை திருநாள் என்று உங்களுக்கு அமர்ந்து விடும். ஆகவே இந்த புது முயற்சியில் பொங்கல் முடிந்தவுடன் நீங்க ஒரு புது வீடு பார்த்து கிரகப்பிரசத்துக்கு நாள் குறித்து கொள்ளலாம். திருமண பாக்கியம் உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டே இருக்கிறோம், குரு பலன் இருக்குன்னு சொல்றாங்க 7ஆம் இடத்துல, ஆனா திருமணம் அமையல அப்படி சொன்னாலும் இந்த காலத்துல உங்களுக்கு 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும்போது குல தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகத்தால் உங்களுக்கு திருமணம் கைகூட தன்மை உண்டாகும். ஆண் பெண் இருபாலருக்குமே குடும்ப தோஷம் ஏதேனும் இருந்தால் குறையறதுக்கு உண்டான மார்க்கம் கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இருப்பினும் மனத்திலே இருக்கக்கூடிய ஒரு பயம் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். மன பயம் கொடுப்பது சனியும் ராகுவே. ஆகவே உங்களுக்கு தோல்விக்கு இந்த கிரகமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்க தோல்விக்கு. ஆகவே அந்த சனிக்கும் ராகுக்கு காளியம்மனை போய் வழிபாடு செய்து வரும்போதும் பைரவரை வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அல்லது திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டிக்கிட்டு ஐயா இந்த காலத்துல வர முடியல, பிற்காலத்துல நம்ம உங்கள் வழிபாடு தரிசனம் செய்யறோம்னு சொல்லி மனதார வேண்டி வரும்போது கண்டிப்பாக கைமேல பலன் கொடுக்கும். மகர ராசியில செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்துல சந்திர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமருகிறார். இந்த வாரத்துல முதல் பகுதியில ஆரம்பத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் அதிபதி லாபத்துல இருந்தால் 12ஆம் இடத்துல அமரும் போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மறைவில் செல்லும் போது சந்திரனால் உங்களுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் கிரகம் நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ஞானத்தை போதித்து இறைவனுடைய வழிபாடுக்கு அழைத்து செல்வார். ஆகவே நம்மளுக்கு சாமி மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் ஏதேனும் ஒரு தெய்வத்தை நீங்க கண்டிப்பாக வழிபாடு செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு குரு பகவான் பரிபூர்ண கிருபகடாசம் பெற்றுக்கொண்டிருக்கவங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்குவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில ஏதேனும் வகையில உங்களுக்கு தடை தாமதம் இருந்தால் நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க தாமதத்தோடு இருக்கக்கூடிய வகையில இந்த காலத்துல உங்களுக்கு கைகூட தன்மை உண்டாகும். இருப்பினும் உங்க குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள இந்த வாரத்துல, அப்பதான் புத்திர சந்தானம் கொடுக்கும்.
உங்களுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு மற்ற சாதகமல்ல தன்மையாகவே அமைந்துள்ளது. உங்க ராசிக்கு துலா ராசியில இருக்கக்கூடிய சந்திர பகவான் விரயத்திலே வந்தாலும் உங்க துலா ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை 2ஆம் இடத்துல சுக்கிர பலத்தோட சேர்ந்து இந்த சூரியனோட சேர்ந்து வரும்போது ஆண் வாரிசு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தோட வழிபாடு ஒரு சிறப்பான பூஜை, இந்த தை-திருநாள பூஜை செஞ்சு உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். ஆகவே இந்த தருணத்தில் நீங்க அனைத்து வகையில வெற்றி பெற சற்று நிதானமாக, கவனமாக, அமைதியாக இருந்து செயல்பட்டாலே கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.